மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுதந்திரமாக தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியாத வகையிலான அச்சுறுத்தல் பிள்ளையான் போன்றவர்களினால் விடுக்கப்படுவதாகவும் தமது ஆட்சி உருவானால் இவ்வாறான நிலைமைகள் மாற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசாவின் பெயரை வைத்தே சயித் பிரேமதாசா கட்சியின் தலைவராக இருக்கிறார். அவரது தந்தை ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இல்லாமல் இருந்தால் மட்டக்களப்பு மாநகர சபையின் உறுப்பினராக கூட வருவதற்கு சயித் பிரேமதாசாவுக்கு தகுதி இல்லை. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மாநாடு நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள பில்லிய மண்டபத்தில் இடம்பெற்றது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் டெஸ்மன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்றார். கல்வி முடிந்தது, ஆசிரிய மாணவர்களின் உரிமையை வென்றெடுப்பது எப்படி என்னும் தலைப்பில் இம்மாநாட்டினை இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினர் ஏற்பாடு செய்தனர். இந்த நிகழ்வில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான நிர்வாகம் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் பல்வேறு கலை நிகழ்வுகளும் சிறப்புரைகளும் நடைபெற்றன. அங்கு உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்க, இந்த நாட்டில் மக்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து நிற்கின்றனர். அந்த மாற்றம் எங்கு ஏற்பட வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். இன்று ரணிலுக்கு மாற்றத்துக்காக சிலர் ஆதரவு தெரிவிக்கின்றனர். ஆனால் இன்று ரணிலுக்கான ஆதரவினை இன்னும் மொட்டுக்கட்சி தெரிவிக்கவில்லை, இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார். பசில் ராஜபக்சவிடம் கேட்டாலும் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என்கிறார். தீர்மானம் எடுத்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால் மஹிந்தானந்த அலுத்கமகே. இவர் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறியிருக்கிறார். இவர் யாரென்று அனைவருக்கும் தெரியும். ரொஹான் ரத்பத்தை ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறுகிறார். இவர்தான் சிறைச்சாலை அமைச்சராக இருந்தபோது சிறைச்சாலைக்கு சென்று தமிழ் அரசியல் கைதிகளை பிஸ்டலை காட்டி அச்சுறுத்தி மண்டியிட வைத்து அவர்களின் தலைகளில் துப்பாக்கியை வைத்தார். அவர் மாற்றத்துக்கான ரணிலுக்கு ஆதரவு வழங்குகின்றாராம். அதே போன்று கப்பம்பாங்கி உயர்நீதிமன்றத்தில் குற்றவாளியாக இனம் காணப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பிரசன்ன ரணதுங்க இன்று ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கிறார். இதேபோன்று மட்டக்களப்பிலும் மாற்றத்துக்காக ரணிலுக்கு ஆதரவு வழங்கப்படும் என பிள்ளையான் அறிவித்துள்ளார். மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முன்பாக மாற்றமான தலைமைத்துவம் ஒன்று தேவையாகும். பல தசாப்தமாக இந்த நாட்டினை ஆட்சி செய்து பல ஆண்டுகளாக அமைச்சர்களாக இருந்து பல ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர்கள் மாற்றத்தினை எதிர்பார்க்கிறார்கள். இவர்களது மாற்றம் என்னவாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். மக்களின் எதிர்பார்ப்பு ஒரு மாற்றமாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவினால் அந்த மாற்றத்தினை கொண்டு வர முடியாது. அதே போன்று சயித் பிரேமதாசாவினாலும் பொதுமக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தினை வழங்க முடியாது. சயித் பிரேமதாசா முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் மகனாக இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? அவர் ஒரு கட்சியின் தலைவராகவும் ஜனாதிபதி வேட்பாளராகவும் இருப்பதற்கு அவரிடமுள்ள ஒரே ஒரு தகுதி அவரது தந்தை ஜனாதிபதியாக இருந்தது மாத்திரமே ஆகும். அவரது தகப்பன் ஜனாதிபதியாக இல்லை என்றால் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினராக வரக்கூடிய தகுதியும் அவரிடமில்லை. அவரை பற்றி சரத் பொன்சேகாவை பேசுகிறார். அவர் ஆட்சி காலத்தில் சரத் பொன்சேகாவினை மேடையில் வைத்துக்கொண்டு திருடர்களை பிடிக்கப் போவதாக கூறினார். ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் சயித் பிரேமதாசாவையே கசினோ விடயத்தில் பிடித்திருந்தார். மாற்றம் ஒன்று வேண்டுமானால் அந்த மாற்றத்தினை செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் தேசிய மக்கள் சக்தியினர் மட்டுமே ஆகும். இந்த நாட்டு மக்கள் மீண்டும் அந்த மிக மோசமான பாதையில் செல்ல மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று ஆசிரியர்கள் தமக்காக வரவு செலவு திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சம்பள அதிகரிப்பையே கோருகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கு 865 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த ஒதுக்கீடானது வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படாத ஒதுக்கீடாகும். வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை ஆசிரியர்களுக்கு வழங்க முடியாது என கூறிவிட்டு தனக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்கிறார் ரணில் விக்ரமசிங்க. ஆசிரியர்கள் சாதாரண ஒரு போராட்டத்தினையே முன்னெடுத்தனர். தமக்கான கொடுப்பனவுக்காகவே அவர்கள் போராட்டம் செய்தார்கள். ஆனால் ரணில் அவர்கள் கண்ணீர் புகை, தடியடி, குண்டாந்தடி பிரயோகம் செய்து அவர்களது போராட்டத்துக்கு பதிலளித்தார். அவருக்கு அந்த பலம் இருந்ததனால் ஆசிரியர்கள் மீது இந்த தாக்குதலை முன்னெடுத்தார். அவர் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். இன்னும் 3 மாதத்தில் ரணிலிடம் உள்ள அதிகாரம் மக்களிடம் வரும். இந்த நாட்டில் இனவாதம் மிக பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள முழு அரசியலும் இனவாதத்தினை அடிப்படையாக கொண்டே செயற்படுகிறது. வடக்கில் ஒரு அரசியல், தெற்கில் ஒரு அரசியல், கிழக்கில் ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நாட்டினை ஐக்கியப்படுத்துவதற்கான அரசியல் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த நாட்டில் கோட்டபாயாவின் வெற்றியானது முஸ்லிம் மக்களுக்கு எதிரான அரசியல் கிடைத்தது. தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை வேறுபடுத்துகின்ற அரசியலுக்கு பதிலாக அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற அரசியல் செய்ய வேண்டியுள்ளது. அந்த மாற்றத்தினை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும். இந்த நாட்டில் இனவாத ரீதியான அரசியலை நாங்கள் முறியடிப்போம். இந்த நாட்டுக்கு புதிய அரசியல் ஒன்று தேவையாகும்.
மக்கள் பணத்தை சூறையாடுவது முற்றாக நிறுத்தப்படும். மக்கள் பணத்தை வீணடிக்காத அரசியல் முன்னெடுக்கப்படும். நீதித்துறைக்கு அடிபணியும் அரசியல், அந்த மாற்றத்தினையே நாங்கள் கொண்டு வருவோம். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்று உருவானால் தற்போதுள்ள அரசியலானது குற்றவாளிகளை பாதுகாக்கும் அரசியலாகவே உள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கேகாலையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய மஹிந்தானந்த அலுத்கமகே ரணிலை சிறையில் அடைப்போம் என்று கூறினார். ஆனால் நேற்று கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவோம் என்று. எவ்வாறு இவர்களால் மட்டும் முடிகிறது? ரணில் மத்திய வங்கியினை கொள்ளையிட்டுள்ளார் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த மாற்றத்துக்காக ரணிலுக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றனர். இந்த நாட்டில் மக்கள் அமைதியான முறையில் தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை ஆதரிக்கும் உரிமை உள்ளது. இன்று மட்டக்களப்பில் அச்சுறுத்தும் ஒரு அரசியலே உள்ளது. ஆசிரியர்கள் கதைப்பதற்கு பயம், அரசு உத்தியோகத்தர்களுக்கு பயம். தாங்கள் விரும்பிய ஒரு அரசியலை செய்வதற்கு நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. பிள்ளையானுக்கு அச்சப்படும் நிலைமையே இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் இருக்கும் அனைத்து ஆயுதங்களும் களையப்படும். ஒரு கூட்டம் நீதிக்கு சட்டத்துக்கு முரணாக அரசியல் செய்வதை அனுமதிக்க முடியாது. அரசாங்கத்தின் ஆதரவுடன் அவ்வாறு செயற்படுவதற்கு இடமளிக்க முடியாது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் இவ்வாறான குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்துவோம். அவசியமான ஒன்றாகும். அவ்வாறு இல்லாவிட்டால் மக்கள் உரிமையினை பாதுகாக்க முடியாது. கடந்த காலத்தில் உயிர்த்த தாக்குதல் நடைபெற்றது. அது தொடர்பில் ஆராய்ந்து சென்றால் இந்த ஒட்டுக்குழுக்கள் பற்றிய விடயங்கள் வெளியே வந்தது. சட்ட ரீதியாக உள்ள இராணுவம் மட்டுமே ஆயுதங்களை வைத்திருக்க முடியும். வேறு யாரும் ஆயுதங்கள் வைத்திருக்க முடியாது. அவை களையப்பட வேண்டும். கிராமங்களில் இருக்கிற புதிய தலைமுறையினருக்கு නව අවස්ථා හදන්නේ නැතුව புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்காமல் ආර්ථිකේ නව දොරටු විවෘත කරන්නේ නැතුව பொருளாதாரத்தின் கதவுகளை திறக்காமல் ඒගොල්ලෝ දුප්පත් භාවයේ මුදව ගන්න බෑ. அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க முடியாது. එහෙනම් ආර්ථිකයෙන් උන්ට නව අවස්ථා හදනවා නම් அந்த பொருளாதாரத்தின் புதிய சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்குவோம் என்றால் ඒ ගොඩනැගිය කියන්නේ අධ්‍යාපනයෙන්. அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு வகை கல்வியின் மூலம்தான். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ සමාජය எங்கள் சமூகம் විශාල වශයෙන් අපරාධ වලට ගොදුරු වෙලා තිබෙනවා. பாரிய அளவில் எங்கள் சமூகம் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. කුඩුවැනි මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. குடு மாதிரி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறது. පෞගේ කාලේ රිමාන්ඩ් බන්දරාගාරයට පත් වූ හැදෙස බැලුවොත් கடந்த காலங்களில் ரிமான்களுக்கு போறவர்களை பார்த்தால் 70%කට වඩා වැඩි ප්‍රමාණයක් 10 පන්තියට යටින් ඉගෙන ගත්තු අය. 70% மேற்பட்டோர் 10ஆம் வகுப்புக்கு கீழ் படித்தவர்கள். මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහුවන්ගෙන් போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களில் 70%කට වඩා වැඩි ප්‍රමාණයක් 10 පන්තියට යටින් ඉන්න අය. 70% மேலானோர் 10ஆம் வகுப்புக்கு கீழ் படித்தவர்கள். ඒ කියන්නේ මොකද්ද? என்ன கூறுகின்றது? අපරාධයි குற்ற செயல்கள் මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහිවීමයි අතර போதைப் பொருட்களுக்கு இடம்பெறும் சந்தர்ப்பத்துக்கு இடையில் අධ්‍යාපනය අතර සම්බන්ධයක් තියෙනවා. கல்விக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. දැන් යාපත් පුරවැසියෙක් ගොඩනගන්න, ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு, අපරාධ වලින් තොර සමාජයක් ගොඩනගන්න, குற்ற செயல்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, මත්ද්‍රව්‍ය වලින් අපේ තරුණ පරම්පරාව බේරගන්න போதைப் பொருளிலிருந்து எங்கள் சமூகத்தை மீட்டுக்கொள்ள තවත් ගොඩක් වැඩ තියෙනවා වගේම இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு என்பது போலவே අධ්‍යාපනයේ ප්‍රධාන වැඩක්. கல்வியும் ஒரு முக்கியமான வேலை. දරුවෝ பிள்ளைகள் අධ්‍යාපනය සහිත දරුවෝ බවට පත් වුණොත් கல்வி சார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கினார் අපරාධ සඳහා යොමු වෙන එක අඩු වෙනවා. அவர்கள் குற்ற செயல்களுக்கு ஈடுபட மாட்டார்கள். දරුවන් பிள்ளைகள் නිසි අධ්‍යාපනය සහිත දරුවන් බවට පත් වුණොත් சிறந்த கல்வி முறையை கற்றிருந்தால் මත්ද්‍රව්‍ය සඳහා තිබෙන ඇබ්බැහිවීමෙන් අඩු වෙනවා. போதைப் பொருளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறையும். එහෙම නේද? அப்படித்தானே? එහෙනම් අධ්‍යාපනය මොනතරම් වැදගත්ද? ஆனால் கல்வி எந்த அளவுக்கு அவசியமானதாக இருக்கும்? ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව අතර සමගිය නිර්මාණය කිරීමේදී எமது நாட்டில் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் අධ්‍යාපනය විශාල වැදගත්. கல்வி மிக முக்கியம். අපි පාසලේදී උගන්වන්න ඕන. நாங்கள் பாடசாலைகளை கற்பிக்க வேண்டும். අනෙක් ජන කණ්ඩායමට ගරු කරන්නේ කොහොමද? மற்ற சமூகத்துக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்று, අනෙකාගේ සංස්කෘතියෙන් පිළිගන්නේ කොහොමද? அவர்கள் கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று, අනෙකාගේ ආගම් වලට ගරු කරන්නේ කොහොමද? மற்றவர்களின் மதங்களை எப்படி மதிப்பது என்று, ඒ කල හැකිවන්නේ පදනම කොතනද? அதை செய்யக்கூடிய வேலை எது? අධ්‍යාපනය. கல்வியால் மாத்திரமே. උදේ 7:00 ඉඳලා 1:00 දක්වා පාසල්වල උගන්වලා காலை 7:30 மணி முதல் 1:30 மணி வரை நாங்கள் பாடசாலையிலே கற்பித்தலில் ஈடுபட்டு 1:00 පස්සේ තමයි හැම උද්ඝෝෂණයක්ම අපි කළේ. பாடசாலை விட்ட பின்புதான் நாங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். නමුත් ඒ ඉල්ලීම් වලට ආණ්ඩුව කිසිදු ප්‍රතිචාරයක් දැක්වේ නැහැ. எனவே எமது அந்த கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் எந்த விதமான தீர்வும் வழங்கப்படவில்லை. ඒ නිසා අපිට සිදු වුණා ඊයේ දවසේ රට පුරා සියලුම පාසල් වල ගුරුවරු විදුහල්පතිවරු අසනීප නිවාඩු වාර්තා කරලා කොළඹට දසදහස් ගාණක්
රැස් වෙන්න. எனவே எமக்கு நேர்ந்தது நேற்றைய தினம் நாட்டில் உள்ள சகல பாடசாலையில் உள்ள அதிபர் ஆசிரியர்கள் சுகயின விடுமுறையை அறிவித்துவிட்டு கொழும்புக்கு போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. සියලුම පාසල් අඩපණ වුණා. சகல பாடசாலைகளும் நேற்று இயங்கவில்லை. ඒකට ආණ්ඩුව වග කියන්න ඕනේ. அதற்கு அரசாங்கம் தான் பொறுப்பு கூற வேண்டும். පාසල් නතර කරන එක එහෙම නැත්නම් පාසල් වල කටයුතු නතර කරන එක අපේ කැමැත්ත නෙවෙයි. பாடசாலையை மூட செய்வது அல்லது பாடசாலையை இயங்காமல் செய்வது எமது விருப்பம் அல்ல. නමුත් ආණ්ඩුව රනිල් රාජපක්ෂලා අපිව එතෙන්න තල්ලු කරා. எனவே இந்த அரசாங்கம் ரணில் ராஜபக்சாக்கள் எங்களை அந்த நிலைக்கு தள்ளுகின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்ட அதிபர் ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தினமாகும். இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்ட மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுர திசாநாயக்க அவர்களே, அதே போன்று இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய பிரதான செயலாளர் எமது தளபதியுமான மஹிந்த ஜெயசிங்க அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு தலைமைத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும் ஆண்டன் டெஸ்மன் தோழர் அவர்களே, சங்கத்தினுடைய உப செயலாளர் ஆதம்பாவா அபுபக்கர் அவர்களே, ஊடக பொறுப்பாளர் பாலமுருகன் அவர்களே, அன்பார்ந்த அதிபர்களே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முன்னேற வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நேற்றைய தினம் அதிபர் ஆசிரியர்கள் ஜனநாயக வழியிலாக தமது வேதன உயர்வுக்காக போராடி கொண்டிருந்த வேளையிலே அந்த போராட்டத்தின் மீது ரணில் அரசாங்கம் மிகவும் காட்டுமிராண்டித்தனமாக ஆசிரியர்களை தாக்கினார்கள். ஏன் இந்த நிலைமை? இன்று இலங்கையில் அரச ஊழியர்களிலே அதிகுறைந்த சம்பளத்தை பெறுவர்களாக இன்று அதிபர்கள் ஆசிரியர்கள் நாங்கள் காணப்படுகின்றோம். பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் தேர்தல் காலங்களிலே வாக்குறுதியை தருகின்றார்களே ஒழிய அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை மறந்துவிட்டு அவர்களுடைய சுகபோக வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நியாயமான கோரிக்கையை ஏற்று சென்ற அந்த ஆசிரியர் மீது கண்ணீர் புகை கொண்டு அதிவேக நீர் தாரை கொண்டு அவர்கள் தாக்கப்பட்டார்கள். இதுவரை 4 மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் 26ஆம் தேதி ஒரு நாள் சுகயின விடுமுறை போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம். எனினும் நேற்றைய தாக்குதலுக்கு பின்பு அதை நாங்கள் 27ஆம் தேதியாக நாங்கள் அறிவித்திருந்தோம். எனவே அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் பணிப்புரையை அடுத்து நாடு முழுவதும் உள்ள சகல அதிபர்களும் ஆசிரியர்களும் இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றைய காலையிலிருந்து பல்வேறுபட்ட செய்திகள் எங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. இன்று வலய கல்வி பணிப்பாளர் ஆசிரியர்களை மிரட்டுகின்றார் என்றும், அதே போல பாட ரீதியான ISMR ஆசிரியர்களை மிரட்டுகின்றார் என்ற பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருக்கின்றன. எனவே நாங்கள் ஆசிரியரிடம் கேட்கின்றோம், நாங்கள் பொறுத்தது போதும். நாங்கள் ஏன் இந்த அதிகாரிகளுக்கு ஏன் எமது சேவையை நாங்கள் நியாயபுரம் தொடரும் பட்சத்திலே இந்த அதிகாரிகளுடைய அழுத்தத்துக்கும் அரசியல்வாதிகளுடைய அழுத்தத்துக்கும் நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதற்காகத்தான் இந்த நாட்டிலே தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. அவ்வாறு ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக ஆசிரியர் சங்கங்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அன்பார்ந்த அதிபர்களே, ஆசிரியர்களே, எமது உரிமை போராட்டத்திற்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது நாங்கள் யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, கல்வி அதிகாரிகளுக்கு ஒரு செய்தியை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். நீங்கள் அரசியல்வாதிகளுடைய அந்த கட்டளைக்கு இணங்கி நீங்கள் சேவை செய்ய வேண்டாம். இலங்கையினுடைய கல்வியை விருத்தி செய்வதற்காக இரவு பகல் பாராது இன்று ஆசிரியர்கள் இன்று மிகவும் பாரதூரமான சேவை என்று ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த கல்வி அதிகாரிகள்
அரசியல்வாதியினுடைய கைப்பிள்ளையாக இன்னும் செயல்பட்டு கொள்வது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். விசேஷமாக இன்று கிழக்கு மாகாணத்திலே இன்று கல்வியில் அரசியல் தலையீடு இன்று அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே இது விடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது ஆசிரியராகிய நாங்கள் இனிவரும் காலங்களிலே தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்க முடியாது. நாங்கள் எங்களை வேதனை உயர்வை கோரி எத்தனை வருடங்கள் நாங்கள் இவ்வாறு போராடி கொண்டிருப்பது? எனவே எமக்கு தேவை நல்லதொரு ஆட்சி மாற்றம், நல்லதொரு அரசியல் தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவத்தை நாங்கள் ஆதரித்து எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் காலம் நெருங்கிவிட்டது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த ஆசிரியர்களே, அதிபர்களே, எனவே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக நாங்கள் ஓரணியில் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக எமது உரிமைகளை எதிர்காலத்தில் வென்றெடுக்க முடியும் என்பதை கூறிக்கொள்வதோடு, எனவே அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு முன்னெடுக்கின்ற அனைத்து செயல்பாடுகளிலும் நீங்கள் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வலய ரீதியாக செயலாளர்களும் தலைவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே உங்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக முன்னோடியாக நாங்கள் தெரிவு செய்கிற அந்த வலய செயலாளர்களும் தலைவர்களும் இணைப்பாளர்களும் செயல்படுவார்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். எனவே தற்பொழுது அந்த நிர்வாக தெரிவு இடம்பெறும். எனவே பெயரை குறிப்பிடும் தோழர்களும் தோழிகளும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான நிர்வாக குழு தெரிவிற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மட்டக்களப்பு கல்வி வலயத்தினுடைய செயலாளராக என்டன் டெஸ்மன் அவர்களும், அதே போல மட்டக்களப்பு மேற்கு வலயத்தினுடைய செயலராகவும் அண்டன் டெஸ்மன் அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார். அது மட்டுமல்லாது மட்டக்களப்பு வலய தலைவராக தயானந்தி அவர்களும், மட்டக்களப்பு மாவட்ட உப தலைவியாக திருமதி சுகந்தி அவர்களும் தெரிவு செய்யப்படுகின்றார். எனவே பெயர் குறிப்பிட்டவர்கள் மேடைக்கு வருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று கல்குடா வலயத்தினுடைய செயலாளராக தோழர் தியாகேஸ்வரன் அவர்களை, கல்குடா வலயத்தினுடைய தலைவராக தோழர் அக்சேன் அவர்களையும் அழைக்கின்றோம் மேடைக்கு. பெயர் குறிப்பிட்டவர்கள் மேடைக்கு வரும். அதே போல மட்டக்களப்பு மத்திய வலயத்தின் செயலாளராக இர்ஷாத் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். மட்டக்களப்பு மத்திய வலயத்தின் தலைவர் தோழர் இப்ராஹிம் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போல மட்டக்களப்பு மத்திய வலயத்தின் பொருளாளராக தோழர் சாலிக்கின் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போல பட்டிருப்பு வலயத்தின் செயலாளர் நிரோஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போல பட்டிருப்பு வலயத்தின் தலைவர் நித்யராஜ் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். எனவே பெயர் குறிப்பிட்ட அனைவரும் மேடைக்கு வரும்படி நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதே போல மட்டக்களத்தினுடைய செயலாளர் தோழர் தியாகேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மட்டக்களப்பு வலய தலைவர் தோழி தயானந்தி அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். எனவே இந்த தெரிவு செய்யப்பட்டவர்கள் எதிர்காலத்திலே உங்களுடைய உரிமைகளுக்காக மன்னிக்கவும், மேற்கு வலயத்தினுடைய தலைவர் அருட்செல்வன் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எனவே இந்த தெரிவு செய்யப்பட்டவர்கள் எதிர்காலத்திலே உங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்பார்கள். எனவே உங்களுக்காக போராடுபவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து எமது சம்பள உயர்வு போராட்டம் உட்பட பதவி உயர்வு, அதே போல மிகுதி கொடுப்பனவு என்பவற்றை பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ச்சியாக நாம் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் தொடர்பிலும் அதனுடைய அறிமுகப்படுத்தலையும் வழங்கியதோடு இலங்கையில் இருக்கின்ற அதிபர் ஆசிரியர்களுடைய அந்த வேதன உயர்வு அல்லது சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்காக அவர்கள் நேற்று முன்றைய தினமும் பணி பகிஷ்கரிப்பு மேற்கொண்டிருந்தார்கள். அதனுடைய கள நிறுவனங்கள் தொடர்பாகவும் இன்றைய சூழ்நிலையில் ஆசிரியர்களுடைய அதிபர்களுடைய வேலையினுடைய அந்த உயர்ந்தபட்ச விடயங்கள் தொடர்பிலும் தன்னுடைய கருத்தாடலை பதிவு செய்த தோழர் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய தேசிய அமைப்பாளர்
சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள் உரித்தாகட்டும். தொடர்ச்சியாக இந்த நிகழ்விலே உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய உபத்தலைவர் தோழர் அபுபக்கர் ஆதம் பாபா அவர்களை உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். மீன்பாடும் தேனாடாம் மட்டு நகரில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய ஆசிரியர் மாநாடு இப்போது இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகநாட்டுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைமை அனுரகுமார திசாநாயக்கா அவர்களே, இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய பிரதம செயலாளர் தோழர் மஹிந்த ஜெயசிங்க அவர்களே, இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய அமைப்பாளர் தோழர் பிரதீப் அவர்களே, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய மகாநாட்டினை மிகவும் துல்லியமாக சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு இரவு பகலாக எங்களது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர் டெஸ்மன் அவர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வலயங்களுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் இங்கு மேடையிலே அமைந்திருக்கின்ற கல்வி சார்ந்த தோழர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்களே, அதிபர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆயுபோவான். இன்று இந்த நாட்டிலே அதிபர்கள், ஆசிரியர்கள் என்பவர்கள் யார் என்ற கேள்வி இருக்கின்றது. ஆசிரியர்கள், அதிபர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற புத்திஜீவிகளை உருவாக்கிய புத்திஜீவிகள். ஆனால் இந்த அதிபர்களும் ஆசிரியர்களும் இந்த நாட்டிலே சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணூடாக காண்கின்றோம். நாங்கள் பெறுகின்ற சம்பளம் எங்களுடைய வாழ்க்கையை இட்டு செல்ல முடியுமா என்ற கேள்வி எங்கள் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. நாங்கள் பெறுகின்ற சம்பளம் எங்களுடைய வாழ்க்கை செலவை நாங்கள் பார்க்கின்ற போது அதிகரித்த வரி காரணமாக பொருட்களின் விலை மிக அதிகமாக காணப்படுகின்றது. எங்களது வாழ்க்கைக்கு தேவையான கல்வி செலவு, சுகாதார செலவு, அதுபோன்று இன்னொரண்ணா செலவுகள் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பிடியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள பிரச்சனை கடந்த 1997ஆம் ஆண்டு வரை காணப்பட்டது. ஆகவே இதனை ஈடு செய்யும் முகமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் ஒன்றிணைந்து பல்வேறுபட்ட போராட்டங்களை இந்த நாட்டிலே நடாத்தியது. அதன் விளைவாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்களுக்கு சம்பள பிரச்சனை இருக்கிறது என்பதன் காரணமாக சுபோதினி என்று சொல்லப்படக்கூடிய ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த ஆணைக்குழுவின் ஊடாக, அந்த அறிக்கையின் ஊடாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு இணங்க பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளின் பயனாக எங்களுக்கு 1/3 பங்கு சம்பள அதிகரிப்பு தரப்பட்டது. இருந்தாலும் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தின் 2/3 பங்கை நாங்கள் இப்போது பெற வேண்டி இருக்கின்றது. இந்த பங்கினை பெற்றால்தான் எங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள முடியும். ஆகவே அதற்காக நாங்கள் கடந்த பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட வலய கல்வி அலுவலகங்களுக்கு முன்னால் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு என்ற போர்வையிலே அதிபர்களையும் ஆசிரியர்களையும் அதுபோன்று ஆசிரியர் ஆலோசகர்களையும் அழைத்து கொண்டு நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம். ஆகவே இந்த போராட்டம் வெற்றியளிக்காததன் பயனாக அதாவது நேற்று இன்று சுகையின லீவு போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம். ஆனால் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மாணவர்களும்
அதுபோன்று பெற்றோர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எங்களது சுயநலிவு போராட்டத்தை நேற்று நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருந்தோம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு எந்த விதமான அதாவது இவர்களை கீழ்த்தரமாக மதிக்கின்ற காரணத்தினால் இவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம், அதுபோன்று கண்ணீர் புகை பிரயோகம், அதுபோன்று சில ஆசிரியர்களை தாக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றது. 4 ஆசிரியர்கள் தாக்கப்பட்டார்கள். அதிலே ஒரு ஆசிரியனுடைய கண்கூட இன்று செயலிழந்திருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய ஆசிரியர் அதிபர்களே, நாங்கள் எங்களுடைய சம்பளத்தை அதிகரித்த சம்பளத்தை நாங்கள் கேட்டோம். புதிதாக நாங்கள் எங்களுடைய சம்பள அதிகரிப்பை கேட்கவில்லை. அதிகரித்த சம்பளத்தை தாருங்கள் என்று கேட்டபோது எங்களை தாக்கினார்கள். ஆகவே இந்த தாக்குதல் மூலமாக எங்களுடைய போராட்டம் இப்போது உக்கிரமடைந்திருக்கிறது. நாங்கள் இனிவரும் காலங்களில் இந்த போராட்டத்தை உக்கிரப்படுத்தி 3/2 சம்பளத்தை நாங்கள் நிச்சயமாக பெறுவோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதை பெற்றால்தான் எங்களால் இந்த நாட்டிலே வாழ முடியும். இல்லையாயின் நாங்கள் பாடசாலைகளை மூடிவிட்டு இந்த ஆசிரியர்களும் அதிபர்களும் வெளிநாடு போக வேண்டியிருக்கும் தோழர்களே. ஆகவே அன்புக்குரிய ஆசிரியர் அதிபர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் அத்தோடு இந்த நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் நடத்துகின்ற போராட்டங்களிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே அதிபர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகின்ற போது வடகிழக்கிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் கலந்து கொள்வதில்லை. ஆனால் இப்போது இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஓரளவுக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஆசிரியர் அதிபரிடத்திலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. போராட்டங்களிலே அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். ஆகவே வடகிழக்கில் இருக்கின்ற ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போதுதான் இந்த ஆட்சியாளர்கள் எங்களை பார்ப்பார்கள். ஆகவே கடந்த காலங்களிலே நாங்கள் வடகிழக்குக்கு வெளியே தான் போராட்டங்கள் நடைபெற்றன. அதனால் ஆட்சியாளர்கள் பார்ப்பது என்னவென்றால், ஏன் வடகிழக்கில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு பிரச்சனை இல்லையா, ஏன் வடகிழக்கு வெளியே இருக்கின்றவர்கள் இந்த போராட்டங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்று. ஆனால் இந்த போராட்டம் இப்போது வடகிழக்கில் இருக்கின்ற ஆசிரியர் சமூகங்களை சேர்த்துக் கொண்டு நாங்கள் இந்த போராட்டங்களை இப்போது நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதாவது ஆட்சியாளர்களுடைய பார்வை எங்களை நோக்கி இப்போது வந்திருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்துவதன் மூலமாக நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுடைய பின்னாலே நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாங்கள் கேட்க வேண்டும். அதுபோலதான் இன்னும் சிலர் நினைக்கின்றார்கள், ஏன் நாங்கள் இந்த ஆசிரியர் மாநாட்டை நடத்துகின்ற போது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஏன் இங்கு சம்பந்திருக்கிறார் என்று. எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே போராட்டங்கள் நடத்துகின்ற போது இந்த நாட்டிலே ஆசிரியர்கள் அதிபர்கள் ஏனைய தொழிற்சங்கவாதிகள் போராட்டங்கள் நடத்துகின்ற போது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு எதிராக பல்வேறு மற்ற நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் மிகவும் பாதுகாப்பானது. நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு சிறகாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டிலே நாங்கள் போராட்டங்களை நடத்துகின்ற போது எங்களை அவர்கள் சீண்டி பார்ப்பதில்லை. நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏனைய தொழிற்சங்க தலைவர்கள் அல்லது ஏனைய தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை நடத்துகின்ற போது அந்த தலைவர்கள் இந்த நாட்டிலே கைது செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே பார்த்திருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய ஆசிரியர் அதிபர்களே, எதிர்காலத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு தர வேண்டிய ஆசிரியர் உரிமைகள், அதுபோன்று மாணவர்களுடைய உரிமைகள் இன்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்டிலே ஆசிரியர்கள் அதிபர்கள் இருக்கின்றார்கள், அதுபோன்று மாணவர்கள் இருக்கின்றார்கள், பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதிலே பாரிய பிரச்சனை இருக்கின்றது, விலைவாசி அதிகம். அதுபோன்றுதான் மாணவர்களிடத்திலே பல்வேறு மட்டங்களிலே கட்டணங்கள் அறவிடப்படுகின்றன. இலவச கல்வி என்று சொல்லிக்கொண்டு மாணவர்கள் மத்தியிலே பெருமளவு நிதி அறவிடுவதன் மூலமாக இந்த நாட்டிலே இலவச கல்விக்கு ஒரு கேள்விக்குறியை நாங்கள் வைக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே சிறப்பான ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஆகவே இந்த நாட்டில் இருக்கின்ற புத்திஜீவிகள் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட போகின்றது. அந்த ஆட்சி மாற்றத்திலே வடகிழக்கிலே இருக்கின்ற புத்திஜீவிகளாக இருக்கின்ற இந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும்
பாட ஆலோசகர்களும் கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதிலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டி இருக்கிறது. அதன் மூலமாக பாரிய மாற்றத்தினை இந்த நாட்டிலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்று சொல்கின்றார்கள், இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்கின்றார், அதாவது திவாலாகிய நாடு என்று சர்வதேச சமூகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற போது தான் தோண்டித்தனமாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி முன்வந்து சொல்கின்றார், இந்த நாடு திவாலாகிய நிலையிலிருந்து விடுபட்டிருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அதனை அவர் சொல்லக்கூடாது. உலகத்திலே இருக்கின்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்கள் தான் சொல்ல வேண்டும், இலங்கை நாடு திவாலாகிய நிலையிலிருந்து விடுபட்டிருக்கின்றது என்று. ஆகவே இவ்வாறு மக்களை ஏமாற்றுவதன் மூலமாக எங்களை மேலும் மேலும் இந்த நாட்டிலே நாங்கள் மிகவும் அழிவடைந்த ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு இன்றிருக்கின்ற பேரினவாதிகள் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நாட்டினுடைய கடன் தொகையை நாங்கள் எடுத்துக்கொண்டாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பின்கதவால் வந்து நாட்டினுடைய ஜனாதிபதியாகிய போது நாட்டினுடைய கடன் தொகை, மொத்த கடன் தொகை 90 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. ஆனால் நேற்று அல்லது நேற்றைய முந்தைய அறிக்கையின் பிரகாரம் நாட்டினுடைய மொத்த கடன் தொகை 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது. ஆகவே இவர் ஆட்சிக்கு வந்த போது இன்னும் கடன் தொகை அதிகரித்திருக்கிறது. ஆகவே இந்த 100 பில்லியன் அதாவது பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் என்று சொல்வது எங்களுடைய 3 அல்லது 4 சமூகங்கள் அதாவது சந்ததியினர் வந்தாலும் இந்த கடன் தொகையினை நாங்கள் அடைத்துவிட முடியாது. ஆகவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைக்கு இன்று சென்றிருக்கிறது. நாட்டிலே ஊழல், மோசடி, வீண்பிரயோகம் செய்து எங்களுடைய மொத்த உற்பத்திகளையும் மொத்த நிதிகளையும் இவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள், களவடித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டிலே உள்நாட்டு உற்பத்தி, அதுபோன்று எங்களுடைய கடத்தொழில், விவசாயம், சிறப்பான தரமான பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நாங்கள் டொலர்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி இன்னும் 3 அல்லது 4 மாதங்களில் ஏற்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு, மேலும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் உரையாற்ற கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.